பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு என்ன தான் தெரியும்? பிஜேபிக்காரங்க நாங்கள் செஞ்சோன்றாங்க, பிஜேபிக்காரங்க நாங்கள் தமிழகத்தில் செஞ்சிருக்கோன்றாங்க. சார் இந்த தடவை தமிழ்நாடுன்னு பேரே சொல்லு, அதுதான் முதலமைச்சர் சொன்னார். கடந்த வருடம் சொல்லவில்லை, இந்த வருடம் சொல்லவில்லை. முதலமைச்சர் நேரடியாக கேட்டுக்கொண்டது ஜனங்க ஏதோ ஒரு சில திட்டங்களுக்கு பணம் தந்ததாக முழுமையாக பட்ஜெட்டிலே தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் தலைவர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். தமிழ்நாடுங்கிற பேரே வரல. எப்படி திருச்சிக்கு இந்த மெட்ரோ கேட்டிருக்காங்கல்ல, நீங்கள் யாரும் வலியுறுத்தது இல்லை? இல்லைங்க, 750 பிஜேபிக்காரங்க கொடுக்குறது. அவங்க கொடுத்த செய்கிற மெட்ரோவுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தலைவர் நேராக கேட்டதுக்கு 20,000 கோடி கேட்டால் 6,000 கோடி கொடுக்குறாங்க. நம்ம கோவையும் மதுரையும் முன்னுரிமை எடுத்து திருச்சி எடுக்கிறதுக்கு 750 கோடி அதுக்காக ஆய்வு பண்ணுறதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தான் பேப்பர்லேயே போட்டாங்களே. அண்ணாமலை குரு பிடித்த இரும்பு கையை வச்சுக்கிட்டு ஷூட்டிங் நடத்துகிறாங்க ஸ்டாலின் சொல்லியிருக்காங்க. அவர் என்றைக்கு நமது ஆட்சியையும் தலைவரையும் நல்லா சொல்லியிருக்காரு? என்றைக்குமே அவர் சொன்னதில்லை, நல்லா சொன்னதில்லை. அவர் எல்லாம் என்னென்னமோ பேசுகிறாரு, ஆனால் அவர் சொன்னது எதுவுமே நடக்கலை. அவர் என்ன சொல்கிறாரு? உங்களை அகற்றிடுவான்னு சொல்கிறாரு. அவர் நினைக்கிறது எதுவும் நடக்க போகிறதில்ல. திரும்பவும் முதலமைச்சர் தளபதி தான் வருவார். மக்கள் நல்லா இருக்கிறாங்க. இப்போ கூட மாணவிகள்கிட்ட பேசும்போது இந்த மாதிரிலாம் ஒரு வரவேற்பு மாணவிகளுக்கு முதலமைச்சருக்கு இருக்கிற வரவேற்பு யாருக்குமே இருந்ததில்லை. மீண்டும் கழகம்தான் வரும், தளபதி தான் முதலமைச்சர் ஆவார். எவ்வளோ பேர் கூட்டு சேர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. மக்களோடு நாங்கள் இருக்கிறோம். சார், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டு நிதி தரப்படும் சொல்லி மத்திய அமைச்சர் அதான் கொடுக்கலையே. நம்ம கொடுக்கலையே. ஏற்றுக்கொள்ள மாட்டோன்னு சொன்னோன்னா 2,000 கோடி வேற மாநிலத்துக்கு கொடுத்தாங்க. நம்ம கொடுக்கலையே. பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாலின் கூட. ஆமாம், அதான் சொல்லியிருக்காங்க. வேற ஊருக்கு கொடுக்குறாங்க. அதாவது நிதி பற்றாக்குறையை ஏற்படுத்தி அரசுக்கு நெருக்கடியை உண்டு செய்கிறார். ஆனால் அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா என்னமோ அவங்க தான் பூரா தமிழ்நாட்டுக்கே செய்கிறது மாதிரி ஒன்று கூட செய்யாமல் இது மாதிரி பேசிட்டு தான் இருக்கிறாங்க.